அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன, எத்தனையோ ஜாதிகள் இருக்கின்றன, மொழிகள் இருக்கின்றன, நம்பிக்கை வழிகள் இருக்கிறது, பல தேசங்கள் இருக்கிறது, பல மாநிலங்கள் இருக்கிறது, பிராந்தியங்கள் இருக்கிறது, கண்டங்கள் இருக்கிறது, பீடபூமிகள் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். இவையெல்லாம் மனித வாழ்வில் நாகரிகத்திற்கு பிறகான, சிந்தனைக்கு பிறகான வளர்ச்சியினுடைய வெளிப்பாடுகள். ஆனால் நாம் அனைவரும் ஒன்றுதான், இந்த பூமி பந்து ஒன்றுதான் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு இல்லை. ஆக நாம் அனைவரும் ஒன்றுதான் என்பதை இன்றைக்கு மறந்திருக்கிறோம். ஒருவர் இருக்கிறார் ஒரு ஊரில், ஓரளவுக்கு வளர்ந்த ஊர் அப்படின்னா, இன்னொரு நபர் அவரை சந்திக்கிற பொழுது நீங்கள் எந்த ஊருங்க, இந்த ஊரில் எந்த பகுதியில் இருக்கீன்னு கேட்டால், இத்தனாவது வார்டில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கேன்னு சொல்லுவார். அவரே இன்னொரு ஊரில் போய் நிற்கும் போது நீங்கள் எந்த ஊர்னா அந்த ஊரை சொல்லுவார். ஒரு ஒன்றியம் இன்னொரு ஒன்றியத்தில் நிற்கும் பொழுது அவரை பார்த்து எந்த ஊருன்னு கேட்டால் இந்த ஒன்றியம்னு சொல்லுவார். இன்னொரு மாவட்டத்தில் நிற்கிற பொழுது இந்த மாவட்டம் என்று சொல்வார். எடுத்துக்காட்டு, அவர் சிவகங்கைனா புதுக்கோட்டையில் நிற்கிற பொழுது சிவகங்கை மாவட்டம்னு சொல்லுவார். சென்னையில் இருக்கிற பொழுது சிவகங்கை மாவட்டம்னு சொல்லுவார். அதே பீகார், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி போயிட்டாருன்னா தமிழ்நாடு மாநிலம் என்று சொல்வார். நீங்கள் எந்த ஊர்னு கேட்டால், சிங்கப்பூர், மலேசியா வேறு நாட்டுக்கு சென்று விட்டால் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டால் இந்தியா என்று சொல்வார். அதே நேரம் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில், நாகரிக வளர்ச்சியில் அறிவியல் பெருகி ஒருவேளை வேற்று கிரகத்திற்கு மனிதன் குடியேறிவிட்டால், அங்கு இருக்கிற வேற்று கிரகவாசிகள் அந்த மனிதனை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டால், அப்பொழுது சொல்வான், நான் பூமியிலிருந்து வருகிறேன் என்று சொல். ஐ ஆம் கம் ஃப்ரம் எர்த் என்று. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் உலகம் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்கின்ற சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகா குருக்கள், மதகுருமார்களுடைய நம்பிக்கை. அதுதான் கடைசியாக தான் நிற்கும். பூமி பந்தில் எல்லோரும் ஒன்று. பூமி பந்தை மீறி என்ன அந்த இடத்துல சுழன்று கொண்டு இருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே நீ எங்கிருந்து வந்தாய், நான் பூமியிலிருந்து வந்தேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு. இதுதான் வாழ்க்கையினுடைய நீதி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் மனிதனை பிரிப்பதற்கு அல்ல, மதகுருமார்களும் நம்மை வேறுபடுத்துவதற்கு அல்ல. மதங்கள் மார்க்க